பெல்சிங் பிரேயருக்காக பிசாரிலிருந்து வந்திருக்கிறதான அன்பு தாசர் ஆமோஸ் அவர்கள் அநேக இடங்களிலே கர்நாடகா மாநிலத்திலே அவர் ஊழியம் செய்கிறார். அவருடைய வாழ்க்கை ஒரு பூஜாரி, சபைகளிலே கோயிலை கட்டி பூஜாரி வேலை செய்கிறவர். வீதி வீதியாக மக்களுக்கு தரிசனத்தை கொடுத்து அவர் வாழ்க்கையை தொடங்கினார். இன்றைக்கு ஆமோஸாக நம்ம இருக்கிறோம். அல்லேலூயா. அந்த படத்தை பார்த்தீங்கன்னா நன்றாக தெரியும், அவர் ஒரு பூஜாரி என்று சொல்லி. இந்த வேளையில் நம்முடைய கோலார் தகவல் சார்பாக அவரை நாங்கள் வாழ்த்தி அவரை நாங்கள் கனப்படுத்துகிறோம். எல்லோரும் கைகளை தட்டி உற்சாகப்படுத்தும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒரே ஒரு 2 மினிட்ஸ் உட்காருங்க. எல்லாம் இந்த கூட்டத்தை முடிக்கிறோம். மீதியான காரியங்களை பாஸ்டர் வில்லியம்ஸ் ஒவ்வொரு சபையில கேஜிஎஃப் பெல்சிங் பிரேயர் என்று சொல்லி நடத்தி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். கோலார் தகவல் ஆசீர்வதிக்கப்படணும். அது மட்டுமல்ல, இந்த பட்டணம் ஆசீர்வதிக்கப்படணும், வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படணும், பிஎம்எல் பிஜிஎம்எல் தொடர்ந்து நடத்தப்பட வேண்டும், வாழ்வு ஆதாரத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு மாதமும் இந்த கேஜிஎஃப் பெல்சிங் பிரேயர் நாம் நடத்தி வருகிறோம். அது மட்டுமல்ல, கோலார் தங்கவையில் இருக்கிறதான அதிகாரிகள், எஸ்பி, கமிஷனர், தாசில்தார், என்ன பள்ளிக்கூடங்கள் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி நாங்கள் நடத்தி வருகிறோம். இதற்காக வந்திருக்கிற அநேக பாஸ்டர்மார்கள் கோலார் தகவலுக்காக ஜெபிக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய பட்டணம் ஆசீர்வதிக்கப்படும். இதுக்கு மட்டுமல்ல, கர்நாடகா மாநிலத்தில் இருக்கிறதான எத்தனையோ பிஷப்மார்கள், எத்தனையோ டயசிஸ்கள், இண்டிபெண்டன்ட் எல்லாம் ஒருங்கிணைந்து ஒரு டயசிஸை ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஒருங்கிணைக்க விடும் என்று சொல்லி ஜெபித்து வருகிறோம். அல்லேலூயா. இந்த நாளில இந்த கோலார் தங்கவலிலே சபைகள் ஆசீர்வதிக்கப்படணும், பாஸ்டர்மார்கள் ஆசீர்வதிக்கப்படணும். இன்னும் அநேக காரியங்களை கைகளை தூக்கி நாம் திறத்தோட ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பின் பரலோக பிதாவே, அப்பா, இதுவரை நீ நடத்தின ஆண்டவரே, இதோ எங்கள் கோலார் தங்கவையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களும் மனம் திரும்பி உண்மை ஏற்றுக்கொள்ளும்படியாக இரவு குறித்து ஜெபிக்கிறேன். அப்பா, எங்கள் கோலார் தங்கவையில் முழுவதுமாக ரட்சிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. அப்பா, தகவலில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆத்துமா மீது மனமிறக்கம் உள்ள தகப்பனே, அப்பா, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது என்று சொன்ன நல்ல தகப்பனே, கோலார் தங்கவையில் முழுவதுமாக ஆசீர்வதிக்கப்பட்டு ரட்சிக்கப்படும்படியாக உமது காயப்பட்ட கரம் இவ்வேளையில ஒவ்வொருவரையும் தொட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். உமது நாமம் மாத்திரம் மகிமைப்படுதப்பா. அப்பா, இதோ பாஸ்டரை ஆமோஸை கொண்டு வந்ததற்காக நன்றி, அநேகர் விடுதலை பெற்றதற்காக நன்றி. அப்பா, அவரையும் மென்மேலே எடுத்து பயன்படுத்துங்க. எங்கள் அருமை அப்பா ஜேம்ஸ் பாலாய மூலமாக அடியனை இவ்விடத்துல கொண்டு வந்து இதோ இச்சபத்தை கேட்டதற்காக நன்றி. ஆண்டவர் ஏதோ ஒரு ஊழியக்காரர் மூலமா உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறார். ಒಮ್ಮೆಯೂ ಬಯಲಿನಲ್ಲಿ ನೆಲೆಗೊಂಡಿರದಿದ್ದರೆ ಹೇಗೆ ತನ್ನಷ್ಟಕ್ಕೆ ತಾನೇ ಫಲ ಕೊಡಲಾರದು, ಹಾಗೆ ನೀವು ನನ್ನಲ್ಲಿ ನೆಲೆಗೊಂಡಿರದಿದ್ದರೆ ಫಲ ಕೊಡಲಾರಿರಿ. இது கிடக்க பட்டு கொண்டே இருக்குல்ல, எப்படி செடி கலையோடு இணைந்திருக்கிறதோ இது ஒரு கிட, இது ஒரு செடி, இது இயேசு கிறிஸ்து தான் சொல்றாரு. அது இயேசு கிறிஸ்து என்று சொல்றாரு. இது உள்ள கொம்பி, இது இது கிளைகள், கொம்பி ஏறி இலை, இது பச்சைல கொம்பி அதரி, அது பக்கத்துல இருக்கிறதான கிளைகள், இது கொம்பில கிடக்கிದ್ರೆ கொம்பிக்கு பலாயிட்டு, அந்த இலை அந்த கொம்போடு இருந்தானா அதுக்கு மதிப்பும். இது கொம்பி இதுக்கு இல்லன்ற பல கூடாது, அது கொம்போடு இணைந்து இல்லன்னு சொன்னா அது பலம் கொடுக்கிறது இல்ல. நீங்க தேவரத்தை இருந்து நீ பல கூடாது, நீ ஆண்டவரோட நீ பல கூடாது, நீ ஆண்டவரோட இருந்தால் நீ கனி கொடுக்க வேண்டும். நீ ஆண்டவரோட இல்லன்னு சொன்னா கனி கொடுக்க முடியாது. ஹalleluya, ஹalleluya. நீ கொம்பி ஆகி ಗಿಡಕ್ಕೆ ಹಾಕಿದ್ರೆ ಫಲ ಕೊಡ್ತದಲ್ಲ, ನೀವು ಕೊಂಬೆಗಳಾಗಿ ದೇವರ ಹತ್ತಿರನೇ ಇರಬೇಕು. நீங்கள் அவரோடு நிலைத்திருக்கும் பொழுது மிகுந்த கனி கொடுப்பீர்கள் என்று சொல்லி வார்த்தை சொல்லுகிறது. ಈ ಕೊಂಬೆ ಗಿಡಕ್ಕೆ ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ಫಲ ಕೊಡೋದಲ್ಲ, ನೀವು ದೇವರ ಹತ್ರ ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ನಿಮಗೆ ಫಲ ಕೊಡಲಾಕ ಆಗಲ್ಲ. எப்படி அந்த கிளை இணைந்து இல்லை என்று சொன்னால் கனி கொடுக்க முடியாதோ, நீங்களும் தேவனோடு இணைந்தில்லை என்று சொன்னால் கனி கொடுக்க முடியாது. ನಾನು ದ್ರಾಕ್ಷೆ ಬಳ್ಳಿ, ನೀವು ಕೊಂಬೆಗಳು. ನೀವು ಕೊಂಬೆಗಳು, நீங்கள் கிளைகளா இருக்கிறீங்க. ನೀವು ನನ್ನಲ್ಲಿ
விட்டால் ನಾನು ನಿಮ್ಮಲ್ಲಿ ಇದ್ದರೆ நான் உங்களில் நிலைத்திருக்கிறேன், ಬಹಳ ಫಲಕೊಡಲಾಗಿರುತ್ತೇನೆ. என்னை நிலைத்திருந்தால் மிகுந்த கனி கொடுப்பீர் என்று சொல்கிறார். ಹಲ್ಲೆಲೂಯಾ. அல்லேலூயா. ಇದರ ಅರ್ಥ ಏನು? ನಾವು ಸೇವೆ ಮಾಡಬೇಕು. நாம் விசுவாசத்தோடு ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்ய வேண்டும். ಕಷ್ಟ ಬಂದಾಗ ಸೇವೆ உண்டாகிறது. ಮನುಷ್ಯ ಶುದ್ಧ ಆಗಿರೋ ವಾಕ್ಯದಿಂದ ಶುದ್ಧ ಆಗಿರೋ தேவனுடைய வார்த்தைகளை நீ சுத்தமாகிறீர்கள். ದೇವರ ವಾಕ್ಯ ಯಾವಾಗ ಕೇಳಿದವೋ நீங்க எப்ப தேவனுடைய வார்த்தை கேட்கிறீர்களோ ಮನುಷ್ಯ ಶುದ್ಧ ಆಗ್ತಾನೆ. அப்பொழுது நீங்க சுத்தமாகிறீர்கள். ಎಂತ ಕುಡಿತದಲ್ಲಿ ಶುದ್ಧ ಆಗ್ತಾನೆ நீங்க ಮನುಷ್ಯ. அவ்வளவு பெரிய குடிகாரனா இருந்தாலும் வாழ்க்கை மாறும். ಆ ವಾಕ್ಯ ಕೇಳಿ அந்த தேவனுடைய வார்த்தை கேட்ட பொழுது ಮನಸ್ಸಿನೊಳಗೆ ಇಟ್ಕೋಬೇಕು. உங்களுடைய வாழ்க்கைக்கு இருதயத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். ಕೆಟ್ಟದನ್ನು ಬಿಟ್ಕೊಳ್ಬೇಕು. எல்லா பாவங்களையும் விட்டுக் கொடுக்க வேண்டும். ಬಿಟ್ಕೊಳ್ಬೇಕು. எல்லா பாவங்களையும் விட்டு விட வேண்டும். ವಾಕ್ಯ ಕೇಳಿ தேவனுடைய வார்த்தை கேட்டு ನನ್ನ ಮನಸ್ಸು ಶುದ್ಧ ಮಾಡ್ಕೋಬೇಕು. நம்முடைய இருதயத்தை சுத்தப்படுத்திக் கொள்ள ನಮ್ಮ வேண்டும். ದಾರಿ ಶುದ್ಧ ಮಾಡಬೇಕು. நம்முடைய நாக்கை சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். ನಮ್ಮೊಳಗೆ ಭಯ ಇರಬೇಕು. நமக்குள்ள தேவனுடைய பயம் இருக்க ಈ வேண்டும். ಕಣ್ಣುಗಳನ್ನು ಶುದ್ಧ ಇಟ್ಕೋಬೇಕು. நம்முடைய கண்கள் சுத்தமா இருக்க ಈ வேண்டும். ಕೈಗಳು ಶುದ್ಧ ಇಟ್ಕೋಬೇಕು. கைகள் சுத்தமா இருக்க வேண்டும். ಮನಸ್ಸು ಸಾಫ್ ಇಟ್ಕೋಬೇಕು. நம்முடைய மனசு சுத்தமா இருக்க வேண்டும். ಯಾವಾಗ அப்போ ವಾಕ್ಯ ಕೇಳಿದ್ರೆ தேவனுடைய வார்த்தை கேட்டு கேஜிஎஃப்ல முறையாக நாங்கள் பாலாஜி கல்யாண மண்டபத்தில் அதிரடி தள்ளுபடி விற்பனையில் ரெடிமேட் ஆடைகளை குறைந்த விலைக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோங்க. வந்து இந்த சலுகையை பயன்படுத்தியமாக கேட்டுக்கிறோங்க. கலர்ஃபுல்லான ஃப்ராகுங்க, நைட் பேண்ட்டுங்க, ஃப்ராகுங்க, லாங் ஃப்ராகுங்க, ஜீன்ஸ் பேண்ட்டு, ஷர்ட்டு, குழந்தைங்கள்லேருந்து பசங்கள்லேருந்து பெரியவங்கள்லேருந்து லேடிஸ்க்கு டாப்புங்கள்லேருந்து எல்லாமே குறைந்த விலையில் கொடுக்குறாங்க. எந்த ஆடை எடுத்தாலும் வெறும் 200 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. இந்த சலுகையை தவறாமல் வந்து பயன்படுத்திக்கோங்க. இந்த ஆஃபர் வந்து வெறும் 15 நாளைக்கு மட்டும்தாங்க இருக்கும். நம்ம கேஜிஎஃப் பாலாஜி கல்யாண மண்டபத்தில்ங்க. கண்டிப்பாக வாங்க, விசிட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சமான ஆடைகளை தரமான குறைந்த விலையில் அழகாக கொடுத்துட்ருக்குங்க. இந்த பயன்படுத்திக்கோங்க. இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம தங்க வயலில், பிக்சர் ரோடில், ராபர்ஷன் பேட்டில், கேஜிஎஃப்ல இந்த சலுகையை நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். வருகிற உகாதி, ரம்ஜான் பண்டிகைக்காக விதவிதமான ஆடைகளை தரமான குவாலிட்டியில் குறைந்த விலையில் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். காலை 9 மணிலேருந்து இரவு 9 மணி வரைக்கும் இந்த ஆஃபர் நடைபெறுங்க. டெய்லியும் சண்டே ஆல்சோ கூட கடை உண்டுங்க. கண்டிப்பாக வாங்க, விசிட் பண்ணுங்கள், பயன்பெறுங்க. நீங்கள் என்ன மொபைலில் கான்டாக்ட் பண்ணி ஏதாவது கேட்கணும், ஆர்டர் ஏதாவது சொல்லணும் அப்படின்னீங்கன்னா என் மொபைல் நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. 9361568887 9361568887. இதுதான் என் கான்டாக்ட் நம்பருங்க. எப்போ வேணாலும் கூப்பிடலாங்க. உங்களுக்கு நான் பதிலளிப்பேன். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும், எந்த மாதிரி தரமான ஆடைகள் வேணும்னாலும் நான் வரவழைச்சு கொடுக்குறேங்க. நன்றி.